வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்ப அனுமதி இல்லை. மீறினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அரசு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பானது வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எந்தெந்த வாகனங்களுக்கெல்லாம் பொருந்தும், அரசின் இந்த விதிமுறைகளை மீறினால் என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, கார் வைத்திருக்கும் பொதுமக்களுக்கு இது முக்கியமான செய்தி. ஜூலை 1ஆம் தேதி முதல் 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்கள் மற்றும் 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்காது. வாகனங்கள் மற்றும் புகை மாசுபாட்டை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி முதல் தானியங்கு எண் தகடு அங்கீகாரம், அதாவது ANPR கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட அனைத்து ஆயுட்காலம் முடிந்த வாகனங்களும் இயக்கப்படக்கூடாது அப்படின்னு காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதோடு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்கள் மற்றும் 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கையை இந்தியாவில் முதலாக டெல்லியில் நடைமுறைப்படுத்த போறாங்க. அதோடு இந்த தடை நவம்பர் 1 முதல் குருகிராம், ஃபரிதாபாத், காஜியாபாத், கௌதம் புத் நகர் மற்றும் சோனிபட் வரை நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 2026 ஏப்ரல் 1 முதல் டெல்லி தேசிய பிராந்தியத்தின் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த விதிமுறை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக டெல்லி முழுவதும் உள்ள 500 பெட்ரோல் நிலையங்களில் தானியங்கி எண் தகடு அங்கீகார கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இது வாகன தரவை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாகனங்களானது பெட்ரோல் பங்குக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த வாகனத்தின் வயது என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதோடு அதற்கு பெட்ரோலும் கொடுக்க மாட்டாங்க, டீசலும் கொடுக்க மாட்டாங்க. கேமராக்களினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு 3,63,00,000க்கும் மேற்பட்ட வாகனங்களை இதுவரைக்கும் பரிசோதிச்சிருக்கு. அவற்றில் 4,90,000 வாகனங்களுடைய ஆயுட்காலம் முடிந்ததாக கண்டுபிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கேமராக்களை தான் இங்கே பொருத்தி இருக்க போறாங்க. டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பகுதியில் அதிகரித்து வரக்கூடிய காற்று மாசுபாட்டை கருத்தில் கொண்டு பழைய BS தரநிலை வாகனங்களை அகற்றுவது மிகவும் முக்கியமானது. இந்த வாகனங்கள் காற்று மாசுபாட்டில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகனங்கள் பெட்ரோல் நிலையத்திற்குள் நுழையும் போது தானியங்கி எண் தகடு அங்கீகார அமைப்பு இருக்கக்கூடிய கேமரா தானாகவே நம்பர் பிளேட்டை கண்டுபிடிக்கும். அதன் பின்னர் அந்த வாகனத்தின் பதிவு விவரங்கள், எரிபொருள் வகை மற்றும் வாகனத்தின் வயது போன்ற தகவல்களை சேமிக்கும். ஒரு வாகனம் சட்டப்பூர்வ வயது வரம்பை விட அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டால் இது EOL என குறிக்கப்படும். அவ்வாறு குறிக்கப்பட்டவுடன் எரிபொருள் நிரப்புவதை மறுக்க எரிபொருள் நிலையத்திற்கு ஒரு எச்சரிக்கை கிடைக்கும். இது குறித்த எச்சரிக்கை பதிவு செய்யப்பட்டு அமலாக்க நிறுவனங்களுக்கு அனுப்பப்படும். அவர்கள் வாகனத்தை பறிமுதல் செய்வது அல்லது வாகனத்தை நீக்குவது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த விதிமுறைகளை எல்லாம் மீறினா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வயது வரம்புக்கு அப்பால் இருக்கக்கூடிய பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப முயற்சிக்கும் வாகன உரிமையாளர்கள் மோட்டார் வாகன சட்டம் 1989 கீழே சட்ட நடவடிக்கையுடன் வாகனங்களை பறிமுதல் செய்வதோடு அபராதமும் விதிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வாகனங்களை நகரத்திற்கு வெளியே கொண்டு செல்வதற்கு NOC அனுமதி பெற்றிருக்க வேண்டும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.